بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்து யூசுஃப் என்ற 12வது சூறாவில் 21, 22, 23 ஆகிய 3 வசனங்களில் கூறுகிறான், எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் தன்னுடைய மனைவியிடம், இவரை நம்மிடம் கண்ணியமாக தங்கவை, இவரை நம்மிடம் கண்ணியமாக தங்கவை, இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது நாம் இவரை வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு அந்த பூமியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை வழங்கினோம். கனவு உள்ளிட்ட செய்திகளின் விளக்கத்தை அவருக்கு நாம் கற்பிப்பதற்காக இவ்வாறு செய்தோம். அல்லாஹ் தன் காரியத்தை சாதிப்பவனாக இருக்கிறான். எனினும் மக்களில் அதிகமானோர் இதை அறிவதில்லை. அவர் முதிர்ச்சி அடைந்தபோது, வாலிப வயதை அடைந்தபோது அவருக்கு நாம் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். இவ்வாறுதான் நாம் நன்மை செய்வோருக்கு நற்பலன்களை வழங்குகிறோம். இன்னும் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த பெண் தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அவரிடம் கோரி வாயில் கதவுகளையெல்லாம் அடைத்துவிட்டு வாரும் என்று அழைத்தாள். அவரோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உன் கணவராகிய அவர் என் உரிமையாளராக இருக்கிறார், அவர் நான் தங்குவதற்கு அழகான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்துள்ளார், உதவி செய்த இத்தகையோருக்கு அநீதம் இழைப்போர் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி பாவச் செயலில் இருந்து தப்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு நீண்ட வரலாற்றை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். எகிப்தின் அரசர் அசீஸ் என்பவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கி தன்னுடைய மனைவியிடம் ஒப்படைக்கும் போது, இவரை நாம் வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் என்று குர்ஆன் கூறுகிறது என்றால், ஜுலைஹா அம்மையார் அவர்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவு வயது வித்தியாசம் இருந்திருக்கும் என்பதையெல்லாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜுலைஹா அவர்களுக்கு தாயின் வயது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ பிள்ளையின் வயது. இப்படி இருந்தும் கூட அந்த பெண், குர்ஆன் சொல்கிறது, வாசல் கதவுகளையெல்லாம் அடைத்து விட்டு தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைத்தாள் என்று குர்ஆன் கூறுகிறது என்றால், நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ நபர்கள் நாங்கள் அண்ணன் தங்கையாக பழகுகிறோம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் அவன் என் மகனை போன்றவன் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட வாசகத்தின் மூலமாக ஒரு அந்நிய ஆணை அந்யோன்யமாக ஆக்கிக் கொள்வது என்பது பெரும் பாவமாகும். அது பல தவறான செயல்களுக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை அல்லாஹு தாலா இங்கு எச்சரிக்கை செய்கிறான். இன்று அந்நிய ஆண்களோடு அந்யோன்யமாக பழகுவது அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது பல தவறுகளுக்கு காரணமாகி விடுகிறது என்பதை பெண்கள் அறிவதே இல்லை. அந்நியன் என்பவன் அந்நியன்தான், அவன் அண்ணனாக ஆகவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்கின்ற அந்த சிந்தனை என்பது வயதை
பார்க்காது. வயது வரம்பு இன்றி தவறு செய்ய ஷைத்தான் தூண்டிவிடுவான். இங்கு ஜுலைஹா அம்மையார் அவர்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய வயது வித்தியாசம் இருந்திருக்கும். மிஸ்ர் தேசத்தினுடைய மன்னர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், மனைவியே, இவரை நாம் நத்தஹிதஹு வலதா, குழந்தையாக வளர்க்கலாம் என்று ஒப்படைக்கிறார்கள். அப்படி இருந்தும் தவறு செய்ய ஷைத்தான் தூண்டுகின்றான் என்றால், வயது வித்தியாசத்தை எல்லாம் ஷைத்தான் பார்ப்பதில்லை. அந்நிய ஆண் அந்நிய ஆண் தான், அந்நிய பெண் அந்நிய பெண் தான். பர்தாவை பேணி வெட்கம் மானத்தோடு ரோஷ உணர்வோடு அந்நிய ஆணை கண்டு விலகி நிற்பது இஸ்லாமிய பெண்களின் கட்டாய கடமை என்பதை இந்த சரித்திரம் நமக்கு பாடம் புகட்டுகிறது. அல்லாஹு தாலா பர்தாவை பேணுகின்ற பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பர்தாவை பேணக்கூடிய ஆண்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جمال الوجود